18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக தானே மறுபடியும் மறுபடியும் உன்னை சுத்தி வரேன். இன்னைக்கும் என்னை அவமதிச்சு நான் சொல்றத கேட்காம போயிட்டீனா இனி எப்போதுமே உன்னை பார்க்க நான் வரமாட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு முழுவதுமாக நான் சொல்றத கேட்டு முடிச்சிடு என் செல்லமே. என்னை நீ தனியா வழிபடணும், எனக்குன்னு சிறப்பா வழிபாடு செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னை வழிபடுறதுக்குன்னு நான் எந்த விதிமுறையையும் வைக்கல. மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு தூய்மையான பக்தியோட கருப்பான்னு என்னை கூப்பிட்டா எங்க இருந்தாலும் உனக்காக நான் ஓடி வருவேன். உனக்கு ஒரு விஷயம் தேவை அவசியம்னு ஆசைப்பட்டினா அதை அடைவதற்காக, உன்னை அதை அடைய வைப்பதற்காக எல்லா விதத்திலும் என்னுடைய துணை உனக்கு நிச்சயமாக இருக்குமேன் தங்கமே. ஒருபோதும் யாருக்கிட்டையும் போய் உன்னை பத்தி நீ விளக்கம் சொல்ல வேணாம். ஏன்னா உன்னை நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு உன்னை பத்தி எடுத்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன்னை வெறுக்கக்கூடிய ஒருவர் நீ என்னை பத்தி என்னதான் அப்படி இப்படின்னு உன்னை சொல்லிக்கிட்டாலும் அவர் ஒருபோதும் உன்னை முழுசா நம்ப போறதில்ல. நீ நீயாக இரு. உன்னை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கட்டும், உன்னை பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் என் தங்கமே. உன்னுடைய துணையை எப்போதுமே நேசிக்கக்கூடிய ஆளாக, அவங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இரு. கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அன்பும் பாசமும் அக்கறையும் அவசியம்தானே. எப்பவுமே குடும்பத்துக்காக வேலை செய்யறது உழைக்கிறது எல்லாம் சரிதான். ஆனா ஒரு சில நிமிஷங்களாவது உட்காந்து உங்க துணையோட பேசுங்க. அதே போல உங்களுடைய துணையை வேறு யாரோடும் ஒப்பிட்டு யோசிக்க வேண்டாம். எல்லா உறவுகளை காட்டிலும் உன் கூட கடைசி வரை வரப்போவது உன்னுடைய துணை மட்டும்தாங்கிறது எப்பவுமே உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். சில காலமாகவே நீ நீயாகவே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன் மற்றவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படுற? யார் உன்னை கண்டு கொண்டால் என்ன, கொண்டவில்லை என்றால் என்ன? யார் என்ன நினைச்சாலும் நீ எதுவும் நினைக்காம அமைதியாக உன்னுடைய வேலைகளை பாரு. அதுவே அவர்களுக்கு ஓ மேல மதிப்பையும் மரியாதையும் கொண்டு வரும். நீ யாரை பத்தியும் பார்க்காம, யார் என்ன செய்யறான்னு யோசிக்காம உன் வாழ்க்கையை யோசிச்சு உனக்கான சிறப்பான வழிகளோடு வாழ்க்கையை வாழும்போது வழிகளும் உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீயும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிடுவாய் என் தங்கமே. நீ ஒரு விஷயம் செய்யறது தப்புன்னு யாராவது உன்னுடைய தவறை சுட்டி காட்டும் போது அதை அமைதியாக கேட்கக்கூடிய அளவுக்கு பொறுமை உனக்குள்ள இருந்தாலே போதும். நீ செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம் அல்லவா? எத்தனை பேர் சேர்ந்து நீ போற பாதையில வழியை அடைச்சாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக இந்த கருப்பசாமி உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். நீ கலங்காதே என் தங்கமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு என்னை முழுசா நம்பு. இந்த கற்பனை நினைக்கிறவங்க மனசுல ஒருபோதும் கவலைகள் இருக்க நான் விடமாட்டேன். நீ நேர்மையா இருக்கிறதுனால உனக்கு நிறைய கோபம் வருது. பொறுமையோட இரக்க குணம் உன்கிட்ட நிறைய இருந்தாலுமே கூட உன்னுடைய கோப குணம் எல்லாத்தையுமே மீறி வெளியே வந்து உன்னை கெட்டவனாக காட்டுவதை எப்போ புரிஞ்சுக்கிற போற? உனக்கு நடிக்கவே தெரியாது. ஆனா உன்னை ஏமாத்துறவன் பொய்ய கூட உண்மை போல பேசுறா. அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில நீயும் கொஞ்சம் கவனமாக தானே இருக்கணும். எப்போதுமே நீ யோசிப்பதையும் சிறப்பாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதையும் ஒருபோதும் யாருக்காகவும் நிறுத்திக்காத. எப்படியாவது என் வாழ்க்கையில நல்லதை செஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்ற எண்ணம் எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டும். நீலாம் எனக்கு சமம் கிடையாதுன்னு யார் உன்னை ஏளனமாக நினைச்சாலும் சரி, ஆமா நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட ஒருபடி மேலன்னு அவர்களுக்கு உணர்த்தும்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டாலே போதும். உன்னுடைய எண்ணம் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ நினைச்சது போல நான் உன்னை வாழ வைப்பேன். யாரா இருந்தாலும் சரி, அளவா பேசு, அளவா பழகு. எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. தெரியாம கூட உன் வார்த்தைகள் யாரையும் மனசை நோகடிக்காத அளவுக்கு பார்த்து பேசு. எப்பவுமே உனக்கான ஆறுதலாகவும் உனக்கான தைரியமாகவும் நீதான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க உனக்கு ஆறுதலா இருப்பாங்கன்னு யாரையும் தேடி போகாதே. உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கருப்பசாமி நான் உன்னை தேடி தேடி வர்றேன். எப்போதுமே எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு.
ஜொலிக்கும் வைரங்களுக்கு மத்தியில உன்னை பிரகாசமாய் வாழ வைப்பேன். எல்லாரும் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவர்களாக இருப்பாங்கன்னு நினைச்சினா உன்னை விட முட்டாள் யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு நல்லவங்க. அதாவது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நல்லதை மட்டும்தான் செய்வாங்களே தவிர உனக்காக எந்த நல்லதையும் யாரும் சொல்லவோ செய்யவோ மாட்டார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. நீ விரும்பியதை தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு எப்போதோ முடிவெடுத்து விட்டேன். நீயே ஒரு கட்டத்தில் குழப்பம் அடைஞ்சு அதை வேணான்னு சொன்னாலும் நிச்சயமா நீ ஆசைப்பட்டதை உன் கைகளை நான் கொடுத்தே தீருவேன். சில காலமாகவே உனக்குள்ள இருந்த எல்லா மன போராட்டங்களுக்கும் இப்போ விடை கொடுக்க போறேன். எது வேணும்னு என்னிடம் வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு அள்ளித்தருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில நீ தோல்விகளை மட்டுமே தினமும் பார்க்கறதா நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தோல்வி உன்னை தொடர்ந்து வருதுன்னா அதையெல்லாம் தாண்டி தாண்டி நீ தோல்வியை தாண்டி வெற்றியை தொட போறன்னு தான் அர்த்தம். தோல்விகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சு இப்போ வெற்றியை எட்டி பிடிக்க போற. நீ செய்யற எல்லா தவறுகளுக்கும் நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. ஆனா என்ன செய்தாலும் மன்னிப்பு கிடைக்காத ஒரே தவறு உன்னை நம்பியவர்களுக்கு நீ செய்யக்கூடிய துரோகம்தான். எப்போதும் யாரையும் நம்ப வச்சு ஏமாற்றி விடாதே என் செல்லமே. உன் பாதையில நீ உறுதியாக இரு. உன் மேல நீ நம்பிக்கவை. உன் மேல நீ வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைங்கிறது நீ என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு சமம். நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நீ அடைவதற்கு உனக்கு நான் வழிகாட்டலாக இருப்பேன். எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு அழுதியோ, எந்த இடத்துல உன்னை கண்கலங்க வச்சு கஷ்டப்படுத்தினாங்களோ அதே இடத்துல அவங்க முன்பாகவே நீயே கூட கனவுல யோசிக்காத அளவுக்கு அற்புதங்களை செய்து அவங்கள விட சிறப்பாக உன்னை உயர்த்தி காட்டி உன் வாழ்க்கையையும் சிறப்பிக்க செய்வேன் என் செல்லமே. காலில் முள்ளு குத்துனாதான முள்ளுனோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். அதே போல கால் இடறி விழுந்தாதான காலோட இடர்னா எப்படி காலில் ரத்தம் வரும்னு உனக்கு தெரியும். இப்படி எல்லா கஷ்டங்களையும் அடிபட்டு அனுபவிச்ச பிறகு வர்றது அறிவு கிடையாது. அடுத்தவன் இடிச்சுக்கும் போதே, அடுத்தவன் முட்டிக்கும் போதே, அடுத்தவன் காலில் முள்ளு குத்தும் போதே அதை பார்த்துக்கிட்டு நீ கவனமாக இருந்து கொள்வதுதான் அறிவாளி பிள்ளை. எப்போதுமே எல்லா கஷ்டங்களையும் நீயே அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் இல்லாம அடுத்தவங்க கஷ்டப்படும் போதும் துன்பப்படும் போதும் ஏமாறும் போதும் அதை பார்த்து நீ கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் என் செல்லமே. நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு சொல்லிதான் உன் வாழ்க்கையில சில நிகழ்வுகளை நான் நடத்த அனுமதிச்சேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டு வாழ்நாட்களை வீணாக்கிட்டு இருக்க. முதல்ல உன் மனசை அடக்கு. உன்னால் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உணர முடியும். நீ நினைச்சதெல்லாம் நடப்பதை உணர்ந்து நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. உன் மேல தவறு இல்லைனாலும் யாராவது உன்னை பழி சொல்லும் போது அதற்காக கோபப்படாதே. அஸ்திரங்களால் வெல்ல முடியாததையும் அன்பினால் வெல்ல முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அன்பையே பதிலாக கொடு. யாரோ உன்னை ஏமாத்துறதுனால நீ ஏமாளின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரை நீ முழுசா அளவு கடந்து நம்பிக்கை வச்ச, அவங்க அதை பொய்யாக்கிட்டாங்க. ஆனா அதற்காக நீ ஒருபோதும் ஏமாளி ஆகிவிட மாட்டாய் என் செல்லமே. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த கருப்புசாமி நான் இருக்கேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். உன்னோட அப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்கவே கூடாது. கடந்த வாரங்கள் நடந்த நிகழ்வுகளால் நீ கொஞ்சம் கவலையோடு இருந்த. இனிமேலாவது இப்போதாவது எந்த வேலையை செய்ய நினைச்சாலும் உடனே அதை திறமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு யோசி. அதை விட்டுட்டு மனசுல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எல்லாமே தப்பும் தவறுமாக தானே நடக்கும். என் பிள்ளையான நீ எப்பவுமே உற்சாகமாக இருக்கிறத பார்க்கதான் நான் ஆசைப்படுறேன். நீ உற்சாகமாக இருக்கும்போதுதான் உன் திறமை வெளிப்படும். நீ புது புதிய விஷயங்களை புது முயற்சிகளோடு நல்லா செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு கவலைகள் உன்னை சொல்வதற்கு நீ அனுமதித்தால் உன்னால எதையுமே செய்ய முடியாம போயிடும். இருக்கிறதையும் இழந்து போயிடுவாய். அதனாலதான் கவலைகளை தூர எரிஞ்சிட்டு கஷ்டங்களை நினைச்சு வருத்தப்படாம உன்னுடைய வேலைகளை உற்சாகமாக செய்ய ஆரம்பின்னு சொல்றேன். நீ இருக்கிற இடத்துல எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களை செய்தே உன்னை மிக சிறப்பான ஆளாக நான் மாத்துவேன். இறையன்பை பெற்று உன் வாழ்வில் நம்பிக்கையோடு நீ வாழ்றதுக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் துணையாக இருக்கும். நல்ல எண்ணங்களின் சக்தியால்
ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ அனுபவிப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வரும். நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைச்சது நடக்கும்படியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாற்றுவேனேன் செல்லமே. இனிமே நீ நினைச்சதுதான் நடக்கும். நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த கருப்பசாமியின் அருளாசி எப்போதுமே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்.